இதிகாச புராணங்களின்படி சித்திரை மாதம் வளர்பிறை புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியில் கடக லக்னத்தில் நவமி திதியில் ராமபிரான் பிறந்தார். இந்த தினத்தை தான் நாம் ராம நவமியாக கொண்டாடுகிறோம். இந்த நாள்ல ராமருக்கு ரொம்ப பிடிச்ச ராசிகளாவும் ராமரின் அம்சமா விளங்கக்கூடிய சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்காரு. அது என்னென்ன ராசிகள் பார்க்கலாமா? முதல்ல மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் ராம நவமி அன்னைக்கு ராமர் அல்லது ஆஞ்சநேயரை வழிபட்டா நல்ல பலன்கள் கிடைக்கும். ராம நவமிக்கு அப்புறமா தலைமை பண்பால கூடிய சீக்கிரத்தில் அதிகார பதவிகளை அடைவாங்க. வருமானம் பெருகும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் தேடி வரும். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்கள் பொறுமையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவங்க. ஸ்ரீராமர் அருளால ராம நவமிக்கு அப்புறமா இவங்களுக்கு செல்வம் பெருகும். நிதி, தனிப்பட்ட மற்றும் உடல்நல பிரச்சனைகள் தீரும். சொத்து தகராறுகள்ல வெற்றி நிச்சயமா உண்டாகும். கடகம். ராமர் பிறந்த ராசி கடக ராசி தான். ராமரின் அம்சமா விளங்கக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு ராம நவமிக்கு அப்புறமா ஸ்ரீராமர் சிறப்பு அருள் கொடுப்பாரு. அதுவும் கடந்த ராம நவமிக்கு அப்புறமா ராஜயோகம் மற்றும் தனயோகம் உண்டாகும். வேலையில பதவி உயர்வு, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுவரைக்கும் நிலவி வந்த பிரச்சனைகள் ஒரு வழியா முடிவுக்கு வரும். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் ராம நவமிக்கு அப்புறமா அதிகாரமிக்க பதவிகளை பெறுவாங்க. பல வழிகள்ல வருமானம் அதிகமாகும். திடீர் பண லாபம் மற்றும் வெளிநாட்டு வருமானத்திற்கு கூட வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமா வரும். தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களின் கடமை செயல்திறன் ராமருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ராம நவமிக்கு அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்படும். பங்குச்சந்தை, நிதி பரிவர்த்தனைகள் எல்லாமே லாபம் கொடுக்கும். நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு வரும். மீனம். மீன ராசிக்காரர்களின் ஆன்மீக சிந்தனை மற்றும் கடின உழைப்பு ராமரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும். சொந்த வீடு, வெளிநாட்டு வேலை போன்ற கனவுகள் நனவாகும். திடீர் பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியமும் மேம்படும்.